செயலாளர் தாசி மௌலிவான் சொன்னாரு, இன்னைக்கு நீங்க எந்த விதமான ஒரு தீர்மானம் எடுக்க கால மீட்டிங் அஸ்வராஜர் வந்திருந்தாங்க, ரவுஃப் ஹக்கீம் வந்திருந்தாங்க, எல்லாம் வந்திருந்தாங்க. அங்க ஒரு தீர்மானம் நாங்க எடுத்தோம். இந்த இன்னைக்கு ஒண்ணு தீர்மானிச்சர் வானம் எனக்கு அமைச்சர்மாரும் பாராளுமன்ற உறுப்பினர் வராங்க ஒரு மீட்டிங்னு சொல்லி ஜமீதுல் உலமால போனாங்க. சொல்லுங்க. நாங்க போனோம். ஆனா நீங்க அன்றைக்கு வர முடியல, நான் போயிருந்தேன். இல்ல எனக்கு வர எனக்கு சொல்லி ரைட் எங்களுக்கும் அங்க வச்சுதான் சொன்னாங்க. அந்த நேரத்தில் நல்ல பார்லிமெண்டேரியனும் மினிஸ்டர்மார் மட்டும் அதனால நாங்க வரல. அவங்கள நிலைப்பாடு வழங்குது. ஆகவே அங்க சென்ற உடனேயே எல்லோரும் வந்திருந்தார்கள். அப்பொழுதுதான் பாகிஸ்தான் இந்த அமெரிக்காவிலிருந்து வந்திறங்கிய சட்டத்தரணி ஜனாதிபதி சட்டத்தரணி ஃபாயிஸ் முஸ்தபா கூட வந்திருந்தார். நான் பேசும் பொழுது முன்னே நாள் அமைச்சர் ஏஆர் மன்சூர் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் வந்தார்கள். பஷீர் ஷேகுதாவூத் பிரதி அமைச்சர்கள் வந்தார்கள். ரிஷாட் பதியுதீன் அமைச்சர் அவர்கள் வந்தார்கள். அதே போன்று அஸ்லம் பாராளுமன்ற உறுப்பினர், ஃபைசர் காசிம் பாராளுமன்ற உறுப்பினர், தௌஃபிக் பாராளுமன்ற உறுப்பினர், முன்னே நாள் பாராளுமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான நஜீப் மஜீத் வந்திருந்தார்கள். ஆகவே அங்கே நாங்கள் போகும் பொழுது பாருங்கள், இதை நாங்கள் சொல்ல வேண்டும் எங்களுடைய மக்களுக்கு. அதாவது கொழும்பில் வெளியுள்ளவர்களுக்கு இது தெரியாது. அமைதியாக ஜெம்மியத்துல் உலமா என்று சொல்வது ஒரு சன்மார்க்க பேரியக்கம், தலைமையகம். அதற்கு கட்டுப்பட்டு நடப்பது நல்லது என்பது எல்லோருடைய ஏகோபித்த ஒரு முடிவு. பாராளுமன்ற உறுப்பினர் மாத்திரமல்ல, அனைவரும். ஏனென்றால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்திலே இருந்து ஒவ்வொரு அறிக்கை விட்டால் அது பெரிய விபரீதங்களை ஏற்படுத்தும். அப்படி இல்லாமல் சமாதான முறையில் நாங்கள் பேசி அல்லாஹ்வுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு இஸ்லாமிய ஷரியத் அடிப்படையிலே அதை நீங்கள் பேசி முடிவு செய்யும். நாம் போன உடனே அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். மூத்த அரசியல்வாதி கிழக்கு மாகாணத்தை சேர்ந்தவர்கள் எத்தனையோ முறை பாராளுமன்றத்துக்கு வந்து அவர்கள் அமைச்சர் பதவியை வைத்திருக்கின்றார்கள். சில கும்பல் பேசப்படவில்லை. எதற்காக வேண்டி அவர்கள் வந்தார்கள்? ரிஸ்வி முஃப்தி அமீரினால் அவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. நீர் இதை சொல்லும் அதை சொல்லும் பேசக்கூடாது என்று கூக்குரல் இட்டார்கள். அப்ப நல்ல நோக்கத்துக்கு வந்தவர்களா இவர்கள்? அல்லாஹ் மீது நன்னம்பிக்கை கொண்டவர்களா? பள்ளிவாசலை நாங்கள் காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு உணர்வு உள்ளவர்களா? கூட்டத்தை குழப்ப வந்தார்கள். இது அரசியல் அல்ல. எவ்வளவோ பார்த்தார்கள் சொல்லி இறுதியாக அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் அவர்கள் பேச எழுந்த பொழுது இவர்கள் பேச விடாமல் தடுத்தார்கள், கூக்குரலிட்டார்கள். தொடர்ந்து அங்கே ஒரு மாகாண சபை உறுப்பினரும் இருந்து கொண்டு இருந்தார். அந்த கதையை நாங்கள் ஒரு பார்ப்போம். அவர் தான் பின்னணியில் எல்லாத்தையும், பேக்ரவுண்ட், பிஹைண்ட் த சீன் நிர்வாகி. அப்ப அவர் ரிஷாத் பதியுதீன் எழுந்தார்கள், நாட்காலியை தூக்கினார்கள். ஹாஹோ ஹாஹோ என்று நாட்காலியில இருந்த நாட்காலிகளை எல்லாம் தூக்கினார்கள் எல்லோரும். என்னதுக்கு அடிக்கிறது? இல்ல, நீ அடிக்க வாரண்டாவா, இப்ப நீ உனக்கு மீட்டிங் நடத்தலா, இவங்க சொல்றாங்க அமைதியா இது. நான் என்ன சொல்ல வாரன் ரங்காண்டா, இதனை நல்ல முறையிலே தீர்ப்பதற்கு நல்லுள்ளம் கொண்ட ஈமான் கொண்ட முஸ்லிம்கள் முன் வந்திருக்கின்றார்கள். இதை குழப்ப வேண்டி அரசியல் நோக்கத்தோடு அரசியல். இங்க பாருங்க, துனியாவுக்கு போனாங்க, முஸ்லிம் நாடுகள் எல்லாம் எங்களுக்கு உதவி செஞ்சிச்சு, அதுல தோற்றுவித்தாங்க. சேனல் 4 பற்றி எவ்வளவு கதைச்சிருக்கீங்க நீங்க ரங்க, அதுல தோற்றுவித்தார்கள். தரிஷ்மான கொண்டு வந்தார்கள். எத்தனையோ விஷயங்களை சர்வதேசிய ரீதியில் கொண்டு வந்து இந்த நாட்டில் ஜெயித்தவர் மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி அவர்கள் என்பதை உலகம் அறியும், உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. ஆகவே குழப்பவாதிகளுக்கு நாங்கள் இடம் கொடுக்க முடியாது. இறுதியாக எப்படியோ தட்டு தடுமாறி எனக்கும் பேச கிடைக்கவில்லை இந்த குழப்பத்தை. நான் நினைக்கின்றேன், என்னுடைய வாழ்நாளில் நான் கலந்து கொண்ட முஸ்லிம்கள் சம்பந்தமான ஒரு கூட்டத்தில் பேசாதது இதுதான் முதல் தடவை. ஏன்னா நான் பேசினா இன்னும் விபரீதம் என்ன தலைவிட போகும்னு சொல்லி சரிதான பணியை வந்தா அடிக்கிறதுக்கு முஸ்லீம் ஆட்கள் நான் ரெடி. என் அம்மா அப்பா எல்லாம் மவுத்து, அவங்களை எல்லாரையும் சந்திக்க இருக்கின்றார்கள். இதை பாருங்க நீங்க. இந்த கும்பலுக்கு நாங்கள் இடம் கொடுக்க முடியாது. இந்த நாட்டிலே வன்சலை ஒழித்தவர்கள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள். இவங்க யார்? இவங்களோட வாப்பட கொழும்பு எங்களுக்கு தெரியும். கொழும்புலே நன்றாக பழகினவன் தான் நான். கொழும்புலே ஒரு பக்கத்திலே பிறந்து தான் மகாராகமைக்கு சென்றேன். ஆகவே எங்களை அந்த மாதிரியான உங்களுக்கு தெரியுமே, பணங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சாது. நான் ஈமான் கொண்டவன். என்னுடைய ஈமானை நிர்ணயிப்பது நான். 20 நிமிஷமான ஒரு விளக்கத்தினை அளித்திருக்கிறீர்கள்.
6 மணிலிருந்து 6:20 வரை நீங்கள் இந்த விளக்கத்தை அசாத் தலைவர்கள் நீங்கள் லேப்டாப்லேயே நீங்கள் பல தகவல்களை கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் கொண்ட சில விடயங்களை எங்களை நேர்களுக்கு போட்டு காட்டுங்கள். நடந்த சம்பவத்தை கொஞ்சம் பார்த்துறோம் என்றுதான். இந்த வரையில் எனக்கு அமீர் அலி அவர்களும் தொலைவு. ஆம் ஆம் இதில் எனக்கு அசாத் தலைவர்களே உங்களுடைய இதில் நீங்கள் கொண்டிருக்கின்ற விடயத்திலே ஆடியோ வரவில்லை. இதில் வருது, அதில் போகுது இல்லை. இந்த வகையில் நினைக்கிறேன். இந்த வகையில் எனக்கு ஆசாசர்களை இன்னும் ஒரு விடயத்தினை உங்களுடைய லேப்டாப்ல கொண்டதுக்கு, அதாவது இதன் பின்பு அரசியல்வாதிகள் எப்படியான கருத்தினை வைத்திருக்கின்ற விடயத்தினை நான் கொண்டிருக்கிறீர்கள். அந்த விடயத்துக்கு செல்வதற்கு முன்பு அமீர் அலி அவர்கள் தொலைபேசி அழைப்பிலே நம்முடன் தொடர்பு கொண்டிருக்கின்றார். அவரிடம் பேசிவிட்டு நாங்கள் உங்களுடைய கலந்துரைக்கு வருவோம். ஹலோ வணக்கம். எதை எவ்வாறு இருந்த பொழுதிலும் கடந்த நடைபெற்று முடிந்த இந்த தம்பிளையில் ஏற்பட்டு போன அந்த கடுமையான பாதிப்பு முஸ்லிம் உள்ளங்களில் இருந்து அந்த சோகமயம் இன்னும் எப்பொழுதும் துடைத்தறியப்படாது என்கின்ற உறுதியான நம்பிக்கை இலங்கை வாழ் அனைத்து முஸ்லிம்கள் உள்ளத்திலும் குடிக்கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே உங்களுடைய மின்னல் நிகழ்ச்சியும் சக்தி டிவியும் இந்த விடயத்திலே மிகவும் பொறுப்புணர்வோடு நடந்து கொண்டமைக்காக நான் முதலிலே அந்த சமூகத்தின் சார்பிலே நான் உங்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த முஸ்லிம் உணர்வுகளை மதித்து அவர்களுக்குரிய அந்த பாதுகாப்போடான வேலை திட்டங்களை உங்களுடைய அந்த தொலைக்காட்சி நிறுவனம் அதை செய்திருக்கிறது. இந்த இடத்திலே மிக முக்கியமாக அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவுக்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டவராக இருக்கிறேன். தங்கா அவர்களே, இந்த நிறுவனம் இந்த நாட்டிலே இருக்கின்ற முஸ்லிம்களுக்குரிய ஒரே ஒரு மத நிறுவனம், மிகவும் செல்வாக்கு செலுத்துகின்ற மக்கள் மத்தியிலே, முஸ்லிம் மக்கள் மத்தியிலே உலமாக்கள் என்கின்ற அந்த தலைப்பு நிறுவனம். அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி, அவர்கள் அந்த நாட்களில செய்து கொண்ட தியாகங்கள், ஒவ்வொரு அரசியல்வாதிகளையும் ஒவ்வொரு பிரதேசத்திலே இருக்கின்ற கல்வியாளர்களையும் சந்தித்து எடுத்துக்கொண்டதின் ஒட்டுமொத்த விளைவில் ஏற்பட்டு கொண்டு போன இந்த ஒரு அமைதியான சூழல் தோற்றுவித்தமைக்காக விசேடமாக இந்த இடத்திலே அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவுக்கு முஸ்லிம் சமூகம் நன்றி சொல்கிறது. ஏற்கனவே என்னுடைய கௌரவ நண்பர் பாராளுமன்ற உறுப்பினர் அல்ஹாஜ் அஸ்வர் அவர்கள் தெரிவித்தது போன்று எதிர்காலத்திலும் அந்த சபை நாங்கள் கூடப்பட்டிருக்கின்ற எல்லோரும் ஜம்மியத்துல் உலமாவினுடைய வழிகாட்டலிலே தான் அந்த தீர்ப்பில் நாங்கள் எடுத்திருக்கிறோம். அதுல எந்த மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது, எந்த விதமான விட்டுக் கொடுப்புக்கும் அந்த சந்தர்ப்பத்தில் இடம் கிடையாது. ஜம்மியத்துல் உலமா இந்த நாட்டிற்கு அந்த தமிழை பள்ளிவாயில் விடயத்திலே எதை செய்ய வேண்டும் என்று முஸ்லிம் அரசியல்வாதிகளிடத்தில், முஸ்லிம் கல்விமானிடத்தில் சொல்கின்றதோ அதை செய்விக்கின்ற அரசியல் தலைவர்களாக, கல்வியாளர்களாக நிச்சயமாக இருப்பார்கள் என்பதிலே எனக்கும் நண்பர் அஸ்வர் அவர்களுக்கும் இடையிலே உடன்பாடு இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அந்த வகையிலே அந்த வழிகாட்டல்களை நாங்கள் இந்த இடத்திலே அதுபோன்று கௌரவ ஜனங்க பண்டார தென்னக்கூன் அவர்கள், அந்த பிராந்தியத்திலே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள்,
அவர்களும் மிகவும் உறுதியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது முஸ்லீம்களுக்குரிய சொத்து, எனவே அது முஸ்லீம்களுக்கு சென்றடைய வேண்டிய விடயம். எனவே இதில் எந்த விதமான கருத்துக்கள் பிரச்சனைக்கு முரண்பாடுகள் கிடையாது. நான் நினைக்கிறேன் மிக விரைவிலே இதற்குரிய தீர்மானத்தை அந்த முஸ்லீம் பாராளுமன்ற குழுக்கள் மரியாதைக்குரிய ஜம்மியத்துல் உலமா குழுவினரோடு தொடர்பு கொண்டு இறுதி தீர்மானத்தை எட்டுவதற்கான நிகழ்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலே நாங்கள் எதிர்காலத்திலே நாங்கள் இந்த பிரச்சனையை ஒவ்வொருவரும் தனிப்பட்ட பிரச்சனையாக பார்க்காமல் அல்லது ஒரு அரசியலுக்கு ரீதியான பிரச்சனையாகவும் நாங்கள் பார்க்காமல் இது எங்களுடைய மது சார்ந்த பிரச்சனை, எங்களுடைய அடிப்படை உரிமை பிரச்சனை. நான் ஏற்கனவே ஒரு மின்னலிலும் நான் கூறியிருக்கிறேன், இந்த பிரச்சனை என்பது முஸ்லிம்கள் எதனையும் விட்டுக் கொடுப்பதற்கு இழப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனால் பள்ளிவாயல் விடத்திலே அவர்கள் எதுக்குமே தயாராக இருக்க மாட்டார்கள் என்பதையும் நான் இந்த இடத்தில் ஞாபகம் செய்து கொண்டு எதிர்காலத்திலே நிச்சயமாக அந்த தம்பிள்ளை பள்ளிவாயலினுடைய விடயத்திலே ஜம்மியத்துல் உலமாவினுடைய இறுதி தீர்மானம் அது இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு பெற்றுக் கொடுப்பதற்கான முழு தியாகத்தையும் எல்லா முஸ்லிம் அரசியல் தலைவர்களும் செய்ய வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே வேண்டுகோள் விடுத்துக் கொள்கிறேன். நன்றி அவர்களே. உங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டம் முஸ்லிம்கள் பெரும்பான்மையை கொண்ட மாவட்டமாக காணப்படுகிறது. இந்த நிகழ்ச்சி முடிந்த பின்பு உங்களுடன் பேசிய மக்கள் என்ன வகையான கருத்தினை கொண்டிருந்தார்கள்? கடந்த மின்னலின் பின்பாக ஒவ்வொரு பிரதேசத்திலும் இருந்த மக்களுடைய உணர்வுகள் எங்களோடு பேசியது. நாங்கள் அங்கு பேசினோம் என்று சொன்னால் அதற்கு வருவதற்கு முன்பாகவே மக்கள் உணர்வுகளை நாங்கள் கண்டுகொண்டோம். ஒவ்வொருவருடைய இஸ்லாமியனுடைய வீட்டிலும் அந்த உணர்வு பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது, அதற்கான பிரார்த்தனை நடந்து கொண்டிருக்கின்றது, அதற்கான நோன்பு இப்போதும் நோற்றுக் கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழலில்தான் நாங்கள் பேசுகிறோம். அதிலே மாற்று கருத்துக்கு விட்டுக் கொடுப்புக்கு இடம் கிடையவே கிடையாது. ரங்கா, அதன் நிகழ்ச்சியின் பின்பு என்ன வகையான கருத்துக்களை பிரதேசத்தில் உள்ளவர்கள் சொன்னார்கள், இந்த நிகழ்வுகளிலே அந்த மின்னல் நிகழ்ச்சி இந்த சமூகத்திற்கு இந்த பிரச்சனையை மிகவும் தெளிவாக படம் காட்டியிருக்கின்றது. அந்த விடயத்திலே அந்த மின்னல் நிகழ்ச்சிகளும் சக்தி நிறுவனத்தினரும் செய்து கொண்ட அந்த பொறுப்புடன் செயல்பட்டார்கள். இந்த விஷயத்தை தெளிவாக செய்து காட்டினார்கள். அந்த வகையிலே அந்த மின்னல் என்கின்ற நிகழ்ச்சியினுடைய காரம் எங்களுடைய பிரதேசத்தில் இப்பொழுது கூடியிருக்கிறது. மின்னலை பற்றி அதிகம் பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழலில் தான் நான் உங்களோடு தொடர்பு கொண்டிருக்கிறேன். நன்றி அமீர்களே. உண்மையில் நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்திருக்கலாம். உண்மையில் உங்களுடைய கலந்த உங்களுடைய இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் கலந்து கொள்ள முடியாது போயிட்டது. அவர் என்ன அந்த ஸ்பானிய உதவியோட ஒரு இதை முடிக்கிறார் ப்ரொஜெக்ட் வந்து அதை பார்க்கறதுக்கு போயிருக்கு.